الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. كان النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار. உங்களை ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற ஏக இறைவனின் எச்சரிக்கையும், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள், நீங்கள் முஸ்லீமாக தவிர மரணித்து விடாதீர்கள் என்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அறிவுரையும் உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்தியவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறோம். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்து சூராவின் விளக்கத்தை நாம் தொடராக பார்க்கிறோம். அதில் அர் ரஹ்மான் என்பதற்கான விளக்கத்தை நாம் 2 வாரங்களாக பார்த்திருக்கிறோம். அளவற்ற அருளாளன் என்பதற்கான பொருளை, இறைவன் நம்மால் எண்ணி முடிக்க முடியாத ஏராளமான அருள்கொடைகளை நமக்கு வாரி வழங்கியிருக்கிற அருளாளன் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். அப்படி எண்ணி முடிக்க முடியாத ஏராளமான அருள்கொடைகளை இறைவன் வழங்கியிருக்கிற போது அதில் ஒவ்வொன்றையும் நாம் உணர வேண்டும். சிந்திக்கின்ற மக்கள் அதை ஒவ்வொன்றையும் உணர்ந்து அதை பாடம் படித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் 2 நாம் அறிந்து கொள்வதற்காக கடந்த வாரம் நாம் செல்வம் என்கின்ற அருளை பற்றி நாம் பார்த்தோம். இந்த வாரம் இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிற அருளில் மகத்தான பேர் அருள் என்பது ஒன்று இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால் மறைமுகமான பரக்கத் என்கின்ற பேர் அருள். அதை நாம் உணர்ந்து கொண்டால் இறைவன் எப்படி அந்த பேர் அருளை, அந்த பரக்கத்தை நமக்கு வழங்குகிறான், எதில் இருக்கிறது, எப்படி அதை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் நமது வாழ்க்கை மகத்தானதாக, மகிழ்ச்சிக்குரியதாக, இன்பத்துக்குரியதாக அது மாறிவிடும். நாம் பரக்கத் என்றால் என்ன என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாம் பேச்சு வழக்கில் எப்படி புரிஞ்சிருக்கோம், அல்லாஹ் இவருக்கு பரக்கத்தா ஒரு 12 பிள்ளை கொடுத்துருக்கான், அப்படி பரக்கத்தா ஒரு 12 பிள்ளை கொடுத்துருக்கான், இவருக்கு ஒரு 50 ஏக்கர் காடு இருக்குது, ஒரு 20 கடை இருக்குது, அதை வாண்டி ஒரு 50 பவுன் 50-100 பவுன் வச்சுருக்கிறாங்க, இல்லை பரக்கத்தாக இருக்குது. எப்படி நம்ம நினச்சிக்கிறோம், நிறைய இருந்தால் அது பரக்கத், அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது பரக்கத்தல்ல. நிறைய இருப்பது பரக்கத்தல்ல, அது நிஹமத், இறைவனுடைய நிஹமத், அருள். எது பரக்கத் என்று சொன்னால், ஒரு மனிதன் ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறான், இன்னொரு மனிதன் மாதத்துக்கு ஒரு 5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறான். ஒரு 5 லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதன் அவன் மாத இறுதியிலே கணக்கு பார்க்கிற போது அவன் சம்பாதித்த 5 லட்சமோ 2 லட்சமோ அத்தனையும் செலவாகி மாத இறுதியில் அவனுக்கு தேவை இன்னும் ஒரு 20,000மோ 30,000மோ தேவை இருக்கிறது. மாதம் 5 லட்சம் சம்பாதிக்கிறான், 2 லட்சம் சம்பாதிக்கிறான். ஆனால் அவனுடைய குடும்ப தேவைகள், மருத்துவ தேவைகள், உணவு தேவைகள், எல்லா ஆடை தேவைகள் எல்லாம் போய் மாதம் அவனுக்கு பற்றாக்குறையாக இன்னும் ஒரு 10,000 20,000 தேவைப்படுகிறது. ஆனால் இது எவ்வளவு பெரும் பணம், பெரும் செல்வம். 5 லட்சம் என்பது ஒரு பெரும் செல்வம். ஆனால் அது அவனுக்கு பற்றாக்குறையாக இருக்கிறது, போதுமானதாக இல்லை. ஒருவன் மாதம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறான், அவனுக்கும் குடும்பம் இருக்கிறது, மனைவி இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறது. அந்த 10,000 அவனுடைய குடும்ப தேவைகள் முழுவதும் நிறைவேறுகிறது. அதை தாண்டி அவனுக்கு இன்னும் தேவையானது எல்லாம் வாங்கிக் கொள்கிறான்.
மாத இறுதியிலே கணக்கு பார்க்கிற போது ஒரு 1000 ஒரு 500 மீதமாகிறது. ஒரு 5 லட்சத்தில் மீதியாகாமல் இன்னும் தேவை இருக்கிறது, ஒரு 10,000 தேவை போக மீதி இருக்கிறது என்று சொன்னால் எது பரக்கத்து? அவனுக்கு 5 லட்சத்தில் பரக்கத்தில்லை, அந்த 10,000 இறைவன் மறைமுகமான ஒரு பரக்கத்தை வைத்திருக்கிறார். நம்ம நிறைய இருந்தால் மகிழ்ச்சியோடு இருக்கலாம், நமக்கு தேவையான செல்வங்கள் இருந்தால் மகிழ்ச்சியோடு இருக்கலாம் என்று நாம் நினைக்கிறோம். பெரும்பாலும் மனிதர்கள் என்ன நினைப்பார்கள், பெண்கள் என்ன நினைப்பார்கள், கணவர் வெளிநாட்டுக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அதுலதான் நிறைய நம்மளால் மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ முடியும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் குறைந்த சம்பளத்தில் இறைவன் மகிழ்ச்சியையும் கொடுக்கிறான், குடும்ப தேவைகளையும் நிறைவேற்றுகிறான். அதை தாண்டி மீத வைப்பதற்கான ஒரு தொகையும் நமக்கு மீதமாகிறது என்று சொன்னால், இதில் பிரதானம் என்று சொன்னால் அந்த குடும்பம் சிறிய தொகையிலே கிடைக்கக்கூடிய சம்பளத்திலே, குறைவான சம்பளத்திலே மகிழ்ச்சியோடு இருக்கிறதே, அது இறைவனின் மகத்தான ஒரு பேர் அருள், பரக்கத். இதை நம்ம உணராமல் என்ன நினைக்கிறோம், நிறைய நம்மகிட்ட கிடைக்கிறது தான் பரக்கத்து, நிறைய நம்மகிட்ட இருக்கிறது தான் பரக்கத்து என்று நினைக்கிறோம். நீங்கள் நமக்கு உதாரணமாக நீங்கள் நம்ம கண் முன்னாடி நம்மளே உணரக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். இறைவனின் மகத்தான பேர் அருள் என்பது என்னவென்று நமக்கு புரியும். நம்ம ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கிறோம், நம்ம உணரக்கூடிய ஒரு விஷயம். ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கிறோம். இன்றைக்கு நார்மலாக 11 மாதம் எப்படி உணவு உண்கிறோம்? 3 நேர உணவை தாராளமாக நம்ம உண்கிறோம். அதற்கு இடையில டீ, பிஸ்கட்டு, ஸ்நாக்ஸு இப்படின்னு அதை வேற சாப்பிட்றோம். ஒரு நாளைக்கு 3 நேர உணவு போக அடுத்தது காலையில் ஒரு டீ பிஸ்கட்டு, சாயங்காலத்தில் டீ பிஸ்கட்டு, இல்லைன்னா அதை தாண்டி ஏதாவது முறுக்கு தீனி இப்படி சாப்பிட்றோம். ஆனால் நோன்பு நபிகள் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், சஹர் உணவை நீங்கள் உண்ணுங்கள், அதில் இறைவனின் பரக்கத்து இருக்கிறது என்று சொன்னார்கள். நம்ம ஒவ்வொருவரும் உணர்கிறோம். நம்ம ஒரு நாளைக்கு 3 நேர உணவையும் அதை தாண்டி இன்னும் உணவை தாண்டி வேற ஸ்நாக்ஸ் அப்படி இப்படி டீ பிஸ்கட்னு சாப்பிட்றோமே, அந்த நாட்கள் எப்படி கடந்து போகிறது? ரமலான் மாதத்திலே நாம் நோன்பு வைக்கிற அந்த நேரத்தில், சஹர் நேரத்திலே உணவு உண்கிறோமே, அந்த நேரத்தில் எவ்வளவு உணவு உண்ண முடியும்? இந்த 3 நேர உணவையும் சேர்த்து அந்த நேரத்தில் சாப்பிட முடியுமா? சஹர் நேரத்தில் எந்திரிச்சோம் சொன்னால் நார்மலாக காலையில் சாப்பிட்ற சாப்பாடு கூட சாப்பிட முடியாது, மதியம் சாப்பிட்ற சாப்பாடு கூட சாப்பிட முடியாது. அதில் பாதி அளவு அல்லது காவாசி தான் பெரும்பாலான மக்கள் நம்ம சாப்பிட்றோம். ஒரு நேர சாப்பாட்டில் ஒரு அரைவாசி காவாசி சாப்பிட்டு விட்டு அன்றைய நாளில் 12 மணி நேரம் 13 மணி நேரம் ஒரு வாயில தண்ணி கூட குடிக்காம இருக்க முடிகிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் சஹர் உணவை உண்ணுங்கள், அதிலே பரக்கத் இருக்கிறது என்று சொன்னார்களே. ஒரு 3 நேர உணவில் ஒரு 4 5 6 ஒரு பங்கு உணவு தான் நம்ம சாப்பிட்றோம் ஒரு நாளைக்கு, ஒரு மொத்த உணவே. ஆனால் அதை இரவு வரை மக்ரிப் வரை நம்மால் தாங்க முடிகிறதுன்னு சொன்னால், நார்மலாக எல்லா வேலைக்கு போகிற போய் தான் இருக்கிறோம். அன்றைக்கு ஏதோ சின்ன சின்ன வேலைகளை நம்மளால் செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் மற்ற நாட்களில் 3 நேர உணவு உண்கிற அந்த நாட்களில் எப்படி நம்மளோட வாழ்க்கை கடந்து போகிறதோ அதே போல்தான ரமலான் மாதத்திலும் நோன்பு வைத்த காலங்களிலும் கடந்து போகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹர் உணவிலே பரக்கத்து இருக்கிறதுன்னு சொன்னார்களே, அந்த பரக்கத்தை நாம் ஒவ்வொருவரும் உணர்கிறோமா இல்லையா? அதே போல நம்ம பெண்கள் கருவுற்றிருக்கிற காலத்தில் நம்ம ஆழமாக சிந்திக்கணும். கருவுற்றிருக்கிற காலத்தில் அவர்கள் தேவை உணவு நார்மலாக இருக்கிறப்ப சாப்பிட்ற சாப்பாட்டை விட கருவுற்றிருக்கிற காலத்திலே அவர்கள் உணவு எவ்வளவு? ஆனால் அப்பொழுதுதான் தேவை அதிகம். ஒன்றை தாண்டி ஒரு உயிருக்கு சாப்பிட்டதை தாண்டி 2 உயிருக்கு சாப்பிடணும். அப்பொழுது தேவை அதிகமாக இருக்கிறது. ஆனால் எவ்வளவு சாப்பிடுவார்கள்? மற்ற நாட்களில் சாப்பிட்டதை விட அரைக்குறையாக சாப்பிடுவார்கள். அது சாப்பிட்டதையும் வாந்தி எடுத்துடுவாங்க. அது சாப்பிட்டது கூட போய் உள்ளே போய் ஜீரணமாகி அது சத்தாக மாறுவதில்லை. அது அப்படியே வாந்தியாக, சிலருக்கு வாந்தியாக வந்து விடுகிறது. ஆனாலும் அவர்கள் ஒரு குழந்தை பெற்றெடுக்கிற அளவிற்கு 9 மாதம் 10 மாதம் கடந்து பெற்றெடுக்கிற அளவிற்கு அந்த பெறுகிற நேரத்திலே அந்த வேதனையும் வலியையும் தாங்கக்கூடிய அளவிற்கு உடல் வலிமையாக இருக்கிறதே, இது எவ்வளவு பெரிய பரக்கத் என்பதை, இறைவனின் மறைமுக அருள் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். அதுக்கு பெற்றுட்டோம், குழந்தை வெளியே எடுத்துட்டோம், அதோட கடந்து போகுதா? அடுத்து 2 ஆண்டுகள் நீங்கள் முழுமையாக அந்த குழந்தைக்கு நீங்கள் பால் கொடுக்க வேண்டும் என்று இறைவன் சொல்கிறார். அந்த கட்டளையை நாம் நிறைவேற்றுகிறோம். வயிற்றிலே இருக்கும் போது அந்த குழந்தைக்கு எப்படி உணவு போனது, அதை வெளியே வந்த பிறகு பால்ல எவ்வளவு பெரிய சத்து இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்றான். தாய் பால்ல எத்தனை பெரிய சத்துகள் இருக்கிறது. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் மரணிக்கிற வரை அவன் உடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் தாய்ப்பாலில் இருக்கிறது. அவனுக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு தாய்ப்பாலில் இருக்கிறது. அவன் இத்தனை சத்து மிகுந்த ஒரு உணவு எப்படி ஒரு தாய்க்கு வந்தது?
நான் ஒரு யதார்த்தபூர்வமாக சிந்தித்தால் இதை நம்மால் உணரவே முடியாது. வெளிப்படையாக நாம் சிந்தித்து பார்த்தால் இதில் எப்படி இவ்வளவு ஒரு அறிவு இருக்கும்? சாப்பிடாமலே ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற அளவிற்கு அந்த தாய்க்கு வலிமை இருக்கிறது. அரைக்குறை உணவோடு நாம் எப்பொழுதும் சாப்பிடுகிற உணவை தான், அந்த அரிசி சோத்தை தான் திங்கிறோம், ஏதோ கோதுமை ரொட்டியை சாப்பிட்றோம். இங்க இருக்கிற இந்த உணவை வைத்து அந்த தாயிடத்திலே அந்த குழந்தைக்கு தேவையான மரணிக்கிற வரை அவனுக்கு சத்து கொடுக்க வேண்டிய அளவிற்கு அந்த பாலிலே எப்படி அவ்வளவு சத்துகள் வந்தது? நோய் எதிர்ப்பு சக்தி அந்த தாய்ப்பாலில் எப்படி வந்தது? இதெல்லாம் இறைவன் கொடுத்திருக்கிற மகத்தான பேர் அருள் என்பதை நாம் கண் முன்னாலே உணர்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அபூ ஹுரைரா அவர்களுக்கு மிக கடுமையான பசி. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே போகிறார்கள், பசி. அந்த நேரத்தில் அவர்களுக்கென்று ஒரு பால் கோப்பை, ஒரு சொம்பு பால் வருது. உடனே அபூ ஹுரைரா அவனுக்கு ஒரு ஆசை, ரசூலுல்லாஹ் அவங்க நம்ம கொடுப்பாங்க, ஒரு அளவுக்கு ஒரு கிளாஸ், ஒரு சொம்பு பால் எவ்வளவு, அவங்களுக்கு கொஞ்சம் நமக்கு கொஞ்சம், ஏதோ ஒரு அளவுக்காவது வயிறை நிரப்பிக் கொள்ளலாம் என்கிற ஆசையோடு இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பள்ளியாசில் உட்காந்துருக்காங்கல்ல திண்ணையில் நபி தோழர்கள், திண்ணை தோழர்கள், அவர்களெல்லாம் கூப்பிடுவாங்க. அவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? அவங்க ஒரு 70 பேர் இருக்காங்க. வந்திருப்பது எவ்வளவு? ஒரு சொம்பு பால். இவருக்கு அப்படியே பகீர் ஆயிடுச்சு, அபூ ஹுரைரா அவனுக்கு பகீர் ஆயிடுச்சு. என்ன வந்திருக்கிறது ஒரு சொம்பு பால், அதுக்கு இன்னும் அங்கே ஒரு 70 பேர்த்த கூப்பிட சொல்கிறாங்களே அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, போய் கூப்பிட்டு வருவோம், எல்லாத்தையும் கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருத்தருக்கா கொடுக்க சொல்கிறாங்க. அபூ ஹுரைராட்ட கொடுத்து அவர் கையில் கொடுத்த ஒவ்வொருத்தரா கொடுங்கன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் வயிறு நிறைய குடிக்கிறார்கள் பால். எப்படி எல்லோரும் வந்திருக்கிற அத்தனை தோழர்களும் வயிறு நிறைய குடிக்கிறார்கள். குடித்து விட்ட பிறகு அபூ ஹுரைரா சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூ ஹுரைரா நீங்கள் குடிங்க. அவர் குடிக்கிறாரு, இன்னும் குடிங்க, குடிக்கிறாரு, இன்னும் குடிங்க, குடிக்கிறாரு, இன்னும் குடிங்க. அல்லாஹ்வுடைய தூதரே இதுக்கு மேலே வயிற்றில் இடம் இல்லை, அவ்வளோதான் என்று சொல்கிறார் என்று சொன்னால், அந்த நேரத்தில் 70 பேர் குடிக்கிற அளவிற்கு, 72 பேர் குடிக்கிற அளவிற்கு ஒரு சொம்பிலே பால். நாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு பரக்கத், அவர்கள் துஆ செய்ததால் ஒரு பரக்கத்து கிடைத்தது. இது எப்படி கிடைத்தது? அது அவர்கள் காலத்தில் நடந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் கண் முன்னே நாம் உணர்கிற, நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறோம், நாம் உணர்கிறோம். பிள்ளையை பெற்றெடுக்கிற தாய் அவர்கள் உணர்கிறார்கள். இதெல்லாம் இறைவனின் மகத்தான பேர் அருள் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு வேண்டும். இப்படி உணர்ந்தோம் சொன்னால் நமக்கு பேர் ஆசை வராது. இந்த பரக்கத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். நிறைய கிடைப்பதுதான் பரக்கத் என்று நாம் உணராமல், நம்மள்கிட்ட நிறைய இருப்பதுதான் அல்லாஹ்வுடைய பரக்கத் என்று நாம் பேராசை கொள்ளாமல், எப்படி ஒரு சொம்பு பாலில் 70 பேருடைய பசி போக்க முடியுது என்று சொன்னால், ஒரு தாய் எப்படி தன் குழந்தைக்கு வீண்டெடுக்கிற வரையிலும், பால் குடிக்கிற வரையிலும் தான் உண்கிற சிறு உணவே போதும் என்கின்ற அளவிற்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கிறது. அதுபோல் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதை எப்படி நாம் இந்த பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற பொருளாதாரத்தை, அது சம்பளமோ அல்லது வேற எது மூலியமோ உங்களுக்கு ஒரு உழைப்பாளையோ அல்லது தொழிலாளியோ உங்களுக்கு ஒரு பொருளாதாரம் கிடைக்கிறது. அந்த பொருளாதாரத்தை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பேர் ஆசையோடு இல்லாமல், ஐயோ கிடைக்குதே என்று பேர் ஆசை கொள்ளாமல் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை பெற்றுக்கொண்டால், அங்க கிடைக்குது, இங்க கிடைக்குது, அவ்வளவு கிடைக்குது, இவ்வளவு கிடைக்குது, அவனுக்கு கிடைச்சிருக்குது, நமக்கு கிடைக்கல என்று பேராசை இல்லாமல், உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிற பொருளாதாரத்தை பேராசை இல்லாமல் நீங்கள் பெற்றுக்கொண்டால் அதில் மிகப்பெரிய பரக்கத்து கிடைக்கும், இறைவனின் மகத்தான அருள் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். ஹக்கீம் பின் ஹிஷாம் என்கின்ற ஒரு நபி தோழர், அவர் சொல்றாரு, நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உதவி கேட்டேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். மீண்டும் கேட்டேன், கொடுத்தார்கள். மீண்டும் கேட்டேன், கொடுத்தார்கள். கொடுத்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிஷாமே, செல்வம் என்பது பசுமை நிறைந்தது. அதை நீ பேராசையோடு பெற்றுக்கொண்டால் அது உனக்கு எந்த பயனும், இறைவனுடைய பரக்கத்தும் அருளும் கிடைக்காது. நீ போதும் என்கின்ற மனத்தோடு அந்த செல்வத்தை நீ பெற்றுக்கொண்டால் அதில் இறைவனின் மகத்தான அருளும் பரக்கத்தும் கிடைக்கும் என்று அந்த ஹிஷாம் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொன்னார் என்ற செய்தியை நாம் புகாரிலே பார்க்கிறோம். வேணும் 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 என்று நாம் செல்வத்தை வேணும் வேணும் என்று பெற்றுக்கொண்டால் அது நிச்சயமாக இறைவனின் பரக்கத்திற்காக. நம்மள்கிட்ட பல லட்சம் இருக்கும், பல கோடி இருக்கும், ஆனால் நமது தேவை நிறைவேறாது, நமது குடும்பத்திலே நிம்மதி இருக்காது. இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்றுதான் இருப்போம், குடும்பத்தில் சண்டை சச்சரவா இருக்கும், அது வாங்கல இது வாங்கல என்று பிரச்சனையாகவே தான் இருக்கும். பேர் ஆசையோடு நாம் இறைவன் கொடுக்கிற பொருளாதாரத்தை பெற்றுக்கொண்டார்.
அதே போல நீங்கள் இறைவனின் பரக்கத்து வேண்டும் என்று சொன்னால் அடுத்து இன்னொரு செய்தியை சொல்றாங்க, 3 செய்தியை சொல்றாங்க. இந்த 3 அளவுகளோடு நீங்கள் பொருளாதாரத்தை பெற்றுக்கொண்டால் இறைவனின் பரக்கத்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பொருளாதாரத்தை இறைவன் உங்களுக்கு தடுக்காத வகையிலே, இறைவன் அனுமதித்த வகையிலே நீங்கள் பொருளாதாரத்தை பெற்றுக்கொண்டால், இந்த செல்வத்தை பெற்றுக்கொண்டால் அது உங்களுக்கு இறைவனின் பரக்கத்தை கொடுக்கும். நம்ம தொழில் செய்கிறோம், பொய் சொல்லாமல் இன்னைக்கு எந்த வியாபாரத்தை செய்ய முடியாது என்று பொய் சொல்லியோ அல்லது திருடாமல் எந்த தொழிலும் செய்ய முடியாது திருடியோ நீங்கள் பொருளாதாரத்தை சேர்த்தால் அதில் எந்த பரக்கத்தும் இருக்காது. இறைவன் எதை அனுமதித்திருக்கிறானோ அந்த வகையில் நாம் பொருளாதாரத்தை செல்வத்தை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் அதில் பரக்கத்து இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே போல இறைவன் கொடுத்திருப்பதில் திருப்தி அடையணும். இறைவன் நமக்கு ஒருத்தருக்கு 5 லட்சம் கொடுத்திருப்பான், ஒருத்தருக்கு 10 லட்சம், ஒருத்தருக்கு 10 கோடி கூட கொடுத்திருப்பான், நமக்கு ஒரு 10,000 கொடுத்திருப்பான். இதுல என் தேவை நிறைவேறும், இதுதான் எனக்கு போதுமானது என்று இறைவன் நினைத்து கொடுத்திருக்கிறான், அதனால் இது எனக்கு போதும் என்ற திருப்தியோடு அவருக்கு 10 லட்சம் கொடுத்திருக்காரா, இந்த 10 லட்சம் எனக்கு போதுமானது, அதை எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான், அந்த திருப்தியோடு நான் அதை பெற்றுக் கொள்கிறேன். அவருக்கு 10 கோடியை கொடுத்திருக்கான், அந்த 10 கோடி எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான், அது இறைவன் எனக்கு இது போதுமானதாக நினைத்திருக்கிறான், அதை நான் திருப்தியோடு பெற்றுக் கொள்கிறேன். இவருக்கு 10,000 தான் கொடுத்திருக்கான், அந்த 10,000 எனக்கு போதுமான என்று இறைவன் நினைக்கிறான், எனக்கு 10,000 கொடுத்திருக்கிறான், இறைவன் திருப்தியோடு நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று நீங்கள் அதை திருப்தியோடு ஏற்றுக்கொண்டால் அது உங்களுக்கு பரக்கத் செய்யும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இறைவனின் பரக்கத்தை பெறுவதற்கு 3 நிபந்தனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பேராசையோடு அந்த பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது, அதே போல தவறான வழியிலே அந்த பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது. நாம் கிடைப்பதை இறை திருப்தியோடு நாம் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அது நமக்கு பரக்கத் செய்யும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதை தாண்டி நாம் இறைவனின் அருள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கு பரக்கத்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவன் திருமறையிலே ஒரு அழகான அற்புதமான ஒரு உதாரணத்தை சொல்கிறார். நம்ம அடிக்கடி அதை கேட்டிருக்கோம். நீங்க 1 100 ஆகணுமா, 100 1000 ஆகணுமா, லட்சம் ஆகணுமா, கோடி ஆகணுமா, அதற்கு ஒரு வழிகாட்டுதலை ஒரு அற்புதமான உதாரணத்தின் மூலமாக இறைவன் நமக்கு சொல்கிறான் பாருங்க. உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிற பொருளாதாரம் இருக்கிறதே, அது 1 100 ஆகணுமா, 1000 ஆகணுமா, கோடி ஆகணுமா, லட்சம் ஆகணுமா, நீங்கள் இறைவன் அற்புதமான ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்கிறான். மஸலல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலத்தின் ஹப்ப. நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்வத்தை செலவு செய்கிறீர்களே, அதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு தானியம். உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த செல்வத்தை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்தால் அது என்ன உதாரணம் தெரியுமா? ஒரு தானியம். நம் கண்ணுக்கு என்ன தெரியுது? ஒரே ஒரு தானியம் தான் தெரியுது. ஒரு நெல்லை பார்க்கிறோம். இந்த நெல்லுக்குள்ள 100ஆக 700ஆக இறைவன் நான் கொடுப்பேன் என்று சொல்றானே, கொடுக்கிறானே, அதை நம் கண் முன்னால் பார்க்கிறோமே. இந்த 1க்குள்ள 700, அதை தாண்டி இறைவன் என்ன சொல்கிறான்? இன்னும் நான் நாடியவருக்கு தாராளமாக கணக்கில்லாமல் நான் கொடுக்கிறேன். ஒரே ஒரு நெல்லு தான், அதை போட்டோம், அதுல 7 கதிர் வருது, 7 கதிரிலும் ஒவ்வொரு கதிரிலும் 100 இருக்கிறதே, 1ல எப்படி 700ஆக வந்தது? இது இறைவனின் மறைமுகமான அருள் இல்லையா? பரக்கத் இல்லையா? அதை நாம் கண் முன்னால் பார்க்கவில்லையா? ஒரு தானியத்தை போட்டவனே அது 1 100ஆக 700ஆக வருதே. ஒரே ஒரு மாங்கொட்டை போட்டவனே ஒரு மிகப்பெரிய ஒரு மரம் வளர்ந்து அந்த மரத்திலே ஆயிரக்கணக்கான காய்கள் காய்க்கிறதே. ஒரு தென்னை மரத்தை போட்டவனே அது வளர்ந்து அதுல 100கணக்கான காய்கள் காய்க்கிறதே. இப்படி எந்த தானியத்தை வேணுமாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த மரத்தை வேணாலும் எடுத்துக்கங்க, அதுக்கு போட்டது எத்தனை? ஒரு மாமரம் முளைப்பதற்கு 100 காய் போட்டோமா, 500 காய் போட்டோமா, 1000 கொட்டை போட்டோமா? ஒரு கொட்டை தான், அதிலே ஒரு மரம் வளர்கிறது, அதில் ஆயிரக்கணக்கான காய்கள் காய்க்கிறது. அப்பொழுது அந்த 1க்குள்ளார இத்தனை எப்படி வந்தது? இறைவனின் அருள் இல்லாமல், பரக்கத் மறைமுகம் என்ற அருள் இல்லாமல் எப்படி வர முடியும்? அதை நாம் கண் முன்னாலே பார்க்கிறோமே. இந்த உதாரணத்தை சொல்லிவிட்டு இறைவன் சொல்கிறார், உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறானே செல்வம், அந்த செல்வம் 1 100ஆக 700ஆக லட்சமாக கோடியாக இன்னும் இறைவன் நாடிய அளவுக்கு தாராளமாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் செலவு செய்ய வேண்டும். உங்களுக்கு கொடுத்திருக்கிற செல்வத்தை அல்லாஹ்விடத்திலே நான் இதை பல மடங்காக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய பரக்கத்து வேண்டும் என்பதற்காக நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே இதை கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அல்லாஹ்வுக்காக செலவு செய்ய வேண்டும். ஒரு யூடியூப்ல ஒரு செய்தி, ஒரு கதை ஒன்று சொன்னா, ஒரு அம்மா ஒரு கதை ஒன்று சொல்லிச்சு. அந்த ரசூலுல்லாஹ் சம்பந்தப்படுத்தி சொல்லிச்சு. அதை நான் இதுவரை நான் படிச்சதில்லை, ஆனால் அந்த செய்தி இருக்குதே ஒரு அற்புதமான ஒரு செய்தி. என்ன சொல்லி சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபைக்கு ஒரு பேரிச்சம்பழம் வருது, கொஞ்சம் பேரிச்சம்பழம் வருது.
அப்போ சபையில் எல்லோரும் இருக்காங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் அவர்கிட்ட சொல்கிறாங்க, அபூபக்கர் அவர்களே இதை எல்லாத்துக்கும் பிரித்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் அவங்க கேட்குறாங்க, இதை நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுக்கவா இல்லை அல்லாஹ் கொடுக்குற மாதிரி நான் கொடுக்கட்டா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் கொடுக்குற மாதிரியே கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லாத்துக்கும் சமமாக, அங்கே எத்தனை பேர்னால எல்லாத்துக்கும் சமமாக பிரித்து கொடுத்துட்டாரு. அடுத்து ரெண்டாவது ஒரு முறை அதே போல் வேறு ஏதோ ஒரு பொருள் வருது. வந்த உடனே அதே மாதிரி எல்லாத்துக்கும் பிரித்து கொடுங்க அப்படின்னோடனே அப்பயும் கேட்குறாரு, நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுக்கவா அல்லாஹ் கொடுக்குற மாதிரி கொடுக்கவா இல்லை நான் கொடுக்குற மாதிரியே கொடுங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் சமமாக பிரித்து கொடுத்துறாரு. மூணாவது முறை வேறு ஒரு பொருள் வருது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க பிரித்து கொடுங்க. மூணாவது முறை அதே மாதிரி கேட்குறாரு, நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுக்கவா நான் கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன். அப்போ ரசூலுல்லாஹ் நான் கொடுக்குற மாதிரியே கொடுங்க. அப்போ நபி தோழர்கள்லாம் ஒவ்வொரு தடவை இதே மாதிரி சொல்கிறாரு, என்ன இல்லை இந்த தடவை வந்து அல்லாஹ் கொடுக்குற மாதிரி கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னோடனே சரி அல்லாஹ் கொடுக்குற மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. அப்போ அபூபக்கர் என்ன பண்ணாராம், ஒருத்தருக்கு 10, ஒருத்தருக்கு 5, ஒருத்தருக்கு 2, ஒருத்தருக்கு 1, ஒருத்தருக்கு ஒன்றுமே இல்லை, இப்படி கொடுத்துட்டு போயிட்டார். அவனே வாங்கின எல்லாம் போய் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கம்ப்ளைண்ட், அல்லாஹ்வுடைய தூதரே என்ன முன்னாடி எல்லாம் சமமாக பிரித்து கொடுத்தாரு, இப்போ அல்லாஹ் கொடுக்குற மாதிரி கொடுத்தோன்னே ஒருத்தருக்கு 2, ஒருத்தருக்கு 1, ஒருத்தருக்கு ஒன்றுமே இல்லை, ஒருத்தருக்கு 10 இப்படி கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னோடனே அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் இப்படி தான் கொடுப்பான். இந்த உலகத்தில் நான் அற்புதமான ஒரு கான்செப்ட், அந்த கதை இருக்குதா இல்லையான்னு தெரியல, ஆனால் அற்புதமான ஒரு செய்தி அது. மக்கள் உலகத்தில் ஒருத்தருக்கு கோடி ரூபா கொடுத்துருக்கான், ஒருத்தருக்கு 500 கோடி கொடுத்துருக்கான், ஒருத்தர் 1000 கோடி கொடுத்துருக்கான், ஒருத்தர் ஒன்றும் இல்லாமல் ரோட்டில் படுத்திருக்கான், ஒருத்தர் 5000, 10,000, 1000 டெய்லி சொத்துக்கு சில பேர் கஷ்டப்படுறான். இப்படி ஒருத்தருக்கு கூடுதலையும் குறைவாக கொடுத்துருக்கானே, இது யார் கொடுத்தது? இறைவன் கொடுத்தது. எதற்காக கொடுத்தது? எல்லோரும் எனக்கு 1000 கோடியை கொடுத்துருக்கான், 500 கோடியை கொடுத்துருக்கான், நானே வச்சு ஆண்டு அனுபவித்து என் பிள்ளைகளுக்கும் என் பேர பிள்ளைகளுக்கும் சேர்த்து வைத்து போவதற்கல்ல. அதோ ரோட்டில் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறானே, இதோ உடல்நிலை சரியில்லாமலா மருத்துவமனையில காசு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறானே, அவனுக்கு நீ கொடுக்க வேண்டும் என்பதற்குத்தான் உனக்கு இத்தனை கோடிகளை லட்சங்களை கொடுத்திருக்கானே ஒழிய எல்லாம் நீயே ஆண்டு அனுபவித்து போவதற்கல்ல. இறைவன் கொடுத்தால் இப்படித்தான் கொடுப்பான் என்று சொல்லி அந்த செய்தியை சொன்னாங்க. அது உண்மையான செய்தி, உலகத்தில் யதார்த்தமான செய்தி. அப்ப நமக்கு இறைவன் கொடுத்திருக்கான்னு சொன்னால், நிறைய கொடுத்திருக்கிறான்னு சொன்னால், அது குறைவாக இருந்தாலும் நிறைவாக இருந்தாலும் அதிலே பரக்கத்து வேண்டும் என்று சொன்னால், இறைவனின் அருள் வேண்டும் என்று சொன்னால், இன்னும் எனக்கு 1 100 வேண்டும், 1000 வேண்டும், கோடியாக வேண்டும் சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் கொடுக்க வேண்டும். கொடுத்தால் மட்டும்தான் அது வளரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வட்டியை இறைவன் அழிக்கிறான், தர்மத்தை அல்லாஹ் வளர்க்கிறான். இதுல என்ன லாஜிக் இருக்கு? கொடுக்குறோம், ஒருத்தனுக்கு கொடுக்குறோம், அது குறையுமா? 1000 ரூபா இருக்கு, 500 ரூபா இப்படி கொடுத்துட்டேன்னு சொன்னா என்ன ஆயிரும்? 500 ரூபா குறைஞ்சிரும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? அது வளரும், குறையாது. வட்டி நான் வாங்குறேன், 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1010 ரூபாய் 1100 ரூபாயா வாங்குறேன், 1100 ரூபாய் ஆகும், அது அதிகமாகிறது என்றுதான் நம்மளுடைய கணக்கு. கொடுத்தால் 1500 கொடுத்தா 500 ஆயிரம் தான் நம்ம கணக்கு. ஆனால் அல்லாஹ் உத்தரவாதம் கொடுக்கிறான், அது குறையாது, வளரும். இப்ப நமக்கு எது வேண்டும் என்று சொன்னால், நம்ம ஒரு மருத்துவமனை நீங்க பாருங்க, ஒரு நல்லா இருப்பாரு, பைக்கில் போயிட்டு இருந்தாரு, தமக்குன்னு நெஞ்சு வலிக்குன்னு சொன்னாரு, ஹாஸ்பிட்டல் போனோம் 2 கிட்னியும் ஃபெயில்னு சொல்லிட்டான். 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா செலவு பண்ணாதான் ஆளை காப்பாற்ற முடியும், கிட்னியை மாற்றணும். நல்லா பைக்கில் போயிட்டு இருந்தவர். அதே இன்னொருத்தர் இருக்காரு, ஆள் ஆச்சா போச்சு நாய் போச்சு, ஆம்புலன்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு போனோம், அங்கே போய் பார்த்தா 2 ஊசி போட்டாங்க, மாத்திரை கொடுத்தாங்க, ஒரு 100 ரூபா செலவு, ஆள் சூப்பராக அடிச்சு வீட்டு பண்ணிட்டார். இதில் எதில் இறைவனின் பரக்கத்து இருக்கிறது? நமக்கு மருத்துவ செலவு மாதத்திற்கு என்று வருஷத்துக்கு என்று நம் உடலில் லட்சக்கணக்கில் நாம் செலவு செய்யாமல் இறைவன் நம்மை பாதுகாத்தால் அதுவே மிகப்பெரிய பரக்கத்து இல்லையா? இன்றைக்கு மருத்துவமனையில் தான் நேரமான காசுல கொட்டுறோம். அந்த மருத்துவ செலவு இல்லாமல் இறைவன் நம்மை பாதுகாத்து விட்டாலே மிகப்பெரிய அருள் பரக்கத். இது சாதாரணமாக நடக்குதா இல்லையா? இதெல்லாம் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நமக்கு மருத்துவ செலவு லட்சங்களில் கோடிகளில் ஆகாமல் இருக்குன்னு சொன்னால் நம்ம தர்மம் செய்யணும். நிச்சயமாக ஏதோ கஷ்டப்படுறவனுக்கு, போறவனுக்கு, வரவனுக்கு இந்த அவனுக்கு கொடுக்கணும். நம்மள்கிட்ட இல்லைன்னா கூட இருந்தால் நான் அவனுக்கு கொடுப்பேன். மனசார நீங்கள் நினைச்சு பாருங்கள், நிச்சயமாக இறைவன் இது போல மருத்துவ செலவு பெருசாக அவர்கள் நம்மளை பாதுகாத்துவான். இப்படி நிறைய நடந்திருக்கிறது, நம் கண் முன்னாலே நடந்திருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் நம்மால் உணர முடியும். அப்போ இறைவனின் மகத்தான அந்த பேர் அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் சொன்னால் அதற்கான வழிகாட்டுதலை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள். அதன்படி நாம் நடக்கக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் பிரார்த்தனையோடு என் முதல்வரின் விசுவாசம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுல் காத்தமுல் அன்பியா வல் முர்சலீன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனின் பேர் அருளை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சூழலிலும் பெரும்பாலும் அவர்கள் செய்த பிரார்த்தனை பரக்கத்தை கேட்டுதான் இருக்கும்.
அவர்களின் வாழ்க்கை எப்படி இருந்தது? ஒரு நேரம் உணவு இருந்தால் ஒரு நேரம் இல்லை. ஒரு இருந்த வீடு கூட ஒரு 10க்கு 10 வீடு. மிக எளிமையாக ஒரு மாற்றுவதற்கு கூட உடை இல்லாத ஒரு சொற்பமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சென்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்திலே பரக்கத்தை கேட்டுத்தான் மற்றவர்களுக்கும் பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், அவர்களும் செய்திருக்கிறார்கள். இப்போ திருமணத்திற்காக ஒரு திருமணம், மணமக்களை வாழ்த்தணும். அப்போ அவர்கள் ஒரு புதிய ஒரு வாழ்க்கைக்கு போகிறார்கள். அவர்கள் குடும்பமாக போகிற போது அவர்களின் வாழ்க்கை தேவைக்கு செலவுக்கு தேவை இருக்கிறது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொன்னால், பாரக்கல்லாஹு லக்க பாரக்க அலைக்க ஜமா பைனகுமா ஃபீஹ, இவர்களின் அகத்திலும் புறத்திலும் பரக்கத் செய்வார்கள். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறாங்க? இவர்களுக்கு பரக்கத் செய்வாயாக, இவர் அகத்திலும் புறத்திலும் பரக்கத் செய்வாயாக, இவர்களை நல்வழியிலே சிறந்த வழியிலே இவர்களை ஒன்றிணைப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த குடும்பத்திலே அடியைக்கு புதிதாக ஒரு வாழ்க்கையை தொடங்கக்கூடியவர்களுக்கு என்ன முக்கியமான தேவை இருக்குன்னு சொன்னால் பரக்கத் தேவை இருக்குது. அதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள். ஒரு விருந்து கொடுக்குறாங்க, விருந்து கொடுக்குற வீட்டில் போய் நம்ம சாப்பிட்றோம், ஒரு வீட்டில் போய் சாப்பிட்றோம், சாப்பிட்டா அவங்களுக்காக என்ன பிரார்த்தனை செய்யணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வஅஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், இறைவா இவர்களுக்கு நீ வழங்கியதில் பரக்கத் செய். இவர்களுக்கு பொருளாதாரம் நிறைய கொடுன்னு சொல்ல, இவர்களுக்கு நீ எதை கொடுத்தாயோ அதிலே பரக்கத் செய், இவர்களை மன்னித்து விடு, இவர்களுக்கு அருள் செய் என்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்ய சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் ஊழியராக இருந்தார்கள், அவர்கள் பணி செய்யக்கூடியவர்களாக பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரத்தில், அல்லாஹ்வுடைய தூதரே உங்கள் ஊழியருக்காக நீங்கள் ஒரு பிரார்த்தனை செய்யுங்களேன். அனஸ் ரலியல்லாஹு சிறு வயசுலேயே அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல அவங்க தாயார் கொண்டு விட்டாங்க, அங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்புறம் நபி தாயார் வந்து சொல்கிறாங்க, உங்கள் ஊழியருக்காக ஒரு பிரார்த்தனை செய்யுங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இறைவா இவருக்கு அனஸுக்கு நீ நிறைய செல்வத்தை கொடு, நிறைய குழந்தையை கொடு, நீ கொடுத்ததில் பரக்கத் செய், அருள் செய்வாயாக, பரக்கத் செய்வாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்கிற அந்த செய்தியை நம்ம புகாரில் பார்க்கணும். இப்போ எந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிற பிரார்த்தனையாக இருந்தாலும் அதில் பரக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்காங்க. அந்த பரக்கத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் சொன்னால் நிச்சயமாக நமது குடும்பம் மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்கும். நமக்கு எது கிடைக்கிறதோ அதில் திருப்தியாக நம்மால் வாழ முடியும். அதற்கு நிறைய தேவையில்லை. சிறிதாக நமக்கு இறைவன் எதை கொடுக்கிறானோ அதை நாம் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் குடும்பத்தோடும் நம்மால் வாழ வேண்டும் என்று சொன்னால் இறைவனின் பரக்கத்து நிச்சயமாக வேண்டும். அந்த பரக்கத்தை இறைவனிடத்தில் கேட்டு பெறக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கியல் உள்ள பிரார்த்தனையோடு என் உரையை